இடன்வளம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்பவே ரொம்பவே பிரச்சனையா போயிட்டு இருக்கிற வேங்கை வயல் விவகாரம். அதாவது சிபிசிஐடி விசாரணை நடத்தி கிட்டத்தட்ட குற்றம் செய்தவர்களும் அந்த பாதிப்புக்குள்ளானவர்களும் ஒரே நபர்கள் தான் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி தரப்புல இருந்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட எங்களுக்கு கூடுதல் அவகாசம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி புதுக்கோட்டை ஸ்பெஷல் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செய்ததா சொல்லப்பட்ட அடுத்த நாளே சிபிசிஐடி சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்பெஷல் கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னை ஹைகோர்ட்ல ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நிறைய சர்ச்சைகளுடைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்கள் எழுந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இது எல்லாம் என்ன காரணம்? இந்த வழக்கு தொடர்பான தகவல்கள், விவரங்களை நம்ம முழுமையா இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட இதை பத்தி தொடர்ந்து ஆலோசிப்பதற்காகவும் தொடர்ந்து விவாதிப்பதற்காகவும் பிரியாகுமார் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். சோ நீ சொன்ன மாதிரி தான் இப்ப இந்த வேங்கை வயல் அந்த குடிநீர் தொட்டியில மனித கழிவு கலந்த அந்த விவகாரம் தொடர்பா விசாரணையை முடிச்சிட்டு 3 பேருக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தமிழக அரசு சென்னை உயர் நீதிமன்றத்துல தெரிவிச்சிருக்காங்க. இது நடந்தது 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம். இப்ப இவ்வளோ நாட்கள் கழிச்சு இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வுக்கு ஜனவரி 24 அன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ மனுதாரர்கள் தரப்புல அவங்க பேசுனது என்னன்னா, சம்பவம் நடந்து 2 வருஷம் ஆச்சு, இதுக்கு மேலயும் நீங்க எதுவுமே செய்யல, குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யலன்னுட்டுன்னு தெரிவிக்கிறாங்க. அப்போ அந்த டைம்ல அந்த தெரிவிக்கப்படும் போதுதான் தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்தர் மறுத்தாரு. இல்ல, இந்த வழக்கின் விசாரணை நாங்க முடிச்சிட்டோம், முரளிராஜா, சுதர்ஷன், முத்துகிருஷ்ணனுக்கு எதிராக ஜனவரி 20ஆம் தேதியே நாங்க அது புதுக்கோட்டை, நீ சொன்ன புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கோம் அப்படின்னுட்டுன்னு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறதா அவர் சொல்றாரு. பட் ஏன் அது முன்னாடி தெரிவிக்கலன்றது நமக்கு தெரியல. இப்ப இதுல என்ன இதுனாக்கா, சிபிசிஐடி போலீசார் நடத்தின இந்த விசாரணையில இந்த வேங்கை வயல் இறையூர் கிராமங்கள்ல அடங்கிய அந்த முடுக்காடு பஞ்சாயத்து தலைவர் அந்த பத்மா முத்தையா, அவர் தான் அந்த குடிநீர் தொட்டி ஆபரேட்டர் சண்முகத்தை பணி நீக்கம் செஞ்சாராம். இது எனக்கு தெரியல, இது எப்படி இதுக்காக இப்படி எல்லாம் செய்ய முடியுமான்றது எனக்கு தெரியல. அதனால பஞ்சாயத்து தலைவரோட கணவரை பழிவாங்குற வகையில இந்த குடிநீர்ல நாற்றம் வருவதா ஃபர்ஸ்ட் முரளிராஜா தான் ஒரு பொய் தகவலை பரப்புறாராம். அதுக்கப்புறம் தான் குடிநீர் தொட்டி மேல ஏறி முத்துகிருஷ்ணனும் அந்த சுதர்ஷன் அவங்க 2 பேரும் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னுட்டுன்னு அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி ஹரிஷ்? இது இல்ல, இந்த விவகாரத்துக்குள்ள போனோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கனகராஜ் அப்படிங்கிறவரு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. 26/12/2022 அன்னைக்கு வெள்ளனூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெள்ளனூர் காவல் நிலையத்துல அந்த வெள்ளனூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட வேங்கவேல் கிராமத்துல நான் வசிச்சு வரேன். 10ஆம் வகுப்பு வரைக்கும் முடிச்சிருக்கேன். நான் நாடக கம்பெனியில புதுக்கோட்டையில தாளம் வாசிக்கும் கலைஞரா இருந்துட்டு இருக்கேன். எனக்கு ராஜரத்னங்கிற மனைவியும் கோபிகா ஸ்ரீ அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. என் மகளுக்கு 24/12/2022 இரவு வாந்தி, காய்ச்சல் வந்துச்சு. நான் என் மகளை அன்னைக்கு நைட்டே காவேரி நகர்ல இருக்கிற ஆரம்ப சுகாதார மையத்துல சிகிச்சைக்கு காண்பிச்சேன். அவங்க வைத்தியம் செஞ்சுட்டு காலையில மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கும்படி சொன்னாங்க. அதன்படி 25/12/2022 தேதி அதிகாலை 5 மணிக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். என் மகளை பரிசோதனை செஞ்ச டாக்டர் தண்ணீர் பிரச்சனையால் தான் வாந்தி, காய்ச்சல் வந்ததுக்கா சொன்னாரு. 26/12/2022 அன்னைக்கு காலையில எங்க ஊர்ல உள்ள எங்கள் இந்து பழைய ஜாதியினர் மட்டும் உள்ள 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில இருந்து பைப்புக்கு வந்த தண்ணீர் கலங்களாகவும் கெட்ட வாடையுடன் வந்ததாகவும், அதனால் சந்தேகப்பட்ட எங்கள் ஊரை சேர்ந்த கருப்பையா மகன் துக்ஷ்ணன், பாஸ்கர் என்பவருடைய மகன் சுதர்ஷன் ஆகியோர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மேல காலையில் 8 மணிக்கு ஏறி அங்க அந்த தொட்டியை பார்த்தப்போ மனித மழை மிதந்து கொண்டிருந்தது தெரிய வந்திருக்கு. என் மகளை போல எங்க ஊரை சேர்ந்த கண்ணதாசன் என்பவருடைய மகன் தீபிகா ஸ்ரீ, மணிகன் அவருடைய மகன் கோமித்ரன், அவருடைய மனைவி பாரத செல்வி மற்றும் செல்வம் மகள்
பூர்வசாமி ஆகியோர்களுக்கும் வாந்தி காய்ச்சல் ஏற்பட்டு அவங்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. என் மகள் இன்னும் ஆஸ்பத்திரியில தான் இருக்காங்க. யாரோ வேணும்னே எங்களுடைய சாதியினர் மட்டும் பயன்படுத்தும் தண்ணீரை நாங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கெட்ட எண்ணத்துல தண்ணீர்ல மலத்தை கொட்டி இருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. வெள்ளனூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ஃபைல் ஆயிருக்கு. ஒருத்தர் வந்து பொய்யான தகவலை கொடுக்குறாரு அப்படின்னா இப்படி ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர்ஸோடைய ரிப்போர்ட்டும் தவறா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. சிபிசிஐடி சொல்றதெல்லாம் பார்த்தா இவங்களே பிளான் பண்ணி இவங்களே பண்றாங்க. அதாவது அந்த வேங்கவேல் கிராமத்தினரே பிளான் பண்ணி அவங்களுக்கு எதிராக அவங்களே வந்து இந்த மாதிரி செயலை செஞ்சுக்கிட்டு அவங்களே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு. எப்படின்னா இவங்களே மலத்தை கலந்துக்கிட்டு அந்த மலம் கலந்த தண்ணி இவங்களே குடிச்சு இவங்களே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிட்டு நாங்க இதனால பாதிக்கப்பட்டோம் இவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டதா சொல்றாங்க சிபிசிஐடி. இது எந்த வகையில சரி அப்படிங்கிறது தெரியல. இது பாக்குறதுக்கு எப்படின்னா ஒரு சினிமா பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு குற்றவாளி குற்றத்தை மறைக்கிறதுக்காக என்னெல்லாம் சினிமால பண்ணுவாரோ அதையெல்லாம் பண்ணிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி சொல்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வழக்கறிஞர் பிபி மோகன் அவர்கள், பவானி பி மோகன் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடந்த ஆண்டு வந்து அந்த வேங்கவயல் பகுதி மக்களை வந்து சந்திச்சாரு. அப்போ அவர் சொன்ன 3 பேர், அந்த 3 பேருங்கிறது இன்னைக்கு சிபிசிஐடி சொல்லியிருக்கிற அந்த 3 பேர், அவங்க கிட்ட சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்திருக்காங்க. நீங்க குற்றங்களை ஒத்துக்கோங்க, நீங்க குற்றங்களை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே வந்து மிரட்டினதா அவர் சொல்லியிருந்தாரு. அந்த ஆடியோ கிளிப்ஸ் தான் வந்து இப்போ மீடியால போயிட்டு இருக்கு. அதுவும் இவங்க எப்படின்னா சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ண அடுத்த நிமிஷத்துல இருந்து அந்த ஆடியோ கிளிப்ஸும் வீடியோ கிளிப்ஸும் வந்து பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. அது எப்படி அது வெளியில வந்துச்சு அப்படிங்கிறது யோசிக்கணும். ஏன்னா 2 வருஷமா எந்த தகவலுமே இல்லை. 2 வருஷமா விசாரணை நடத்துறாங்க. 2 வருஷமா எந்த தகவலும் கசியல. 2 வருஷமா எந்த ஆடியோ கிளிப்பும் வெளியில வரல. இந்த 2 வருஷமா வீடியோ கிளிப் எதுவுமே வெளியில வரல. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஆடியோ கிளிப் வருது, அதுக்கு அடுத்து அது வீடியோ கிளிப் வருது, அவங்க 3 பேருடைய போட்டோஸ் வருது. சோ அப்ப இது திட்டமிட்டே வந்து சிபிசிஐடி தரப்புல தங்க மேல எந்த தவறும் இல்லை, நாங்க விசாரணை பண்ணதெல்லாம் சரியா தான் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத காட்டுறதுக்காக திட்டமிட்டே வந்து குறிப்பிட்ட சில ஆவணங்களை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறதா பார்க்க முடியுது. ஆனா அந்த ஆடியோவும் எடிட்டட் வெர்ஷன்ல தான் இருக்கு, கம்ப்ளீட் ஆடியோவா இல்ல. அந்த ஆடியோவை எடிட்டட் வெர்ஷன்ல தான் இருக்கு. அவங்க வந்து அந்த பையன் வந்து சுதர்ஷன் வந்து அவங்க அத்தை கிட்ட பேசுறாரு, அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசுறாரு. அத்தை கிட்ட பேசும்போது அம்மா கிட்ட பேசும்போது முழுமையான அந்த உரையாடல் எங்கேயுமே இல்லை. பாதிக்கு பாதி கட் பண்ணி வெட்டி ஒட்டி இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. முழுமையான உரையாடல் வந்தாதான் தெரியும். ஏன்னா நிறைய வழக்குகள்ல உயர்நீதிமன்றமே நிறைய வழக்குகள்ல சொல்லியிருக்கு, வெட்டி ஒட்டப்பட்ட ஆடியோக்களை நம்ம வந்து எங்கேயுமே வந்து ஆதாரங்களை எடுத்துக்க முடியாது. முழுமையான உரையாடல் தேவை. முழுமையான உரையாடல்கள் இருந்தா மட்டும்தான் அதுல என்ன சொல்லியிருக்காங்கிறது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை ஆதாரமா நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கறத உயர்நீதிமன்றம் பல வழக்குகளை சுட்டி காட்டியிருக்கு. அப்படிங்கிறப்போ சிபிசிஐடி இந்த வழக்குல அவங்க இப்போ வெளியிட்டிருக்கிறதா சொல்லி ஊடகங்கள், அது குறிப்பிட்ட ஒரு ஊடகம் மட்டும் வெளியிட்டு வர அந்த ஆடியோவும் வீடியோவும் பார்க்கும்போது அது வெட்டி ஒட்டப்பட்ட ஆடியோ வீடியோவா தான் இருக்கு. பவானி பி மோகன் அவர்கள் சொன்னது என்னன்னா கிட்டத்தட்ட மிரட்டுறாங்க, மிரட்டி அவங்களை வந்து அடிச்சு துன்புறுத்துற அளவுக்கு போறாங்க சிபிசிஐடி போலீஸ்ல இருந்து அப்படின்னு சொல்றாரு. அவங்க சுதர்ஷனுடைய அம்மா அதை தான் சொல்றாங்க. அவங்க எவ்வளவு கேட்டு மிரட்டினாலும் நீ உண்மையை ஒத்துக்காத, நீ சொல்லாத, நான் தான் பண்ணேன், நீ சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சிபிசிஐடி தரப்புல இருந்து பணம் கொடுக்க போறதா பவானி பி மோகன் அவர்கள் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சொல்றாரு. பணம் கொடுக்குறோம்னு சொல்றாங்க, உங்களுக்கு தேவையான என்ன வசதி எல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு தரோம்னு சொல்றாங்க, அதுக்காகவே நாங்க உண்மையை ஒத்துக்கலாமா அப்படிங்கிற நிலை கூட பலர் வந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்படின்னு அவர் எனக்கு மீடியால சொல்லியிருந்தாரு. அந்த ஆடியோவை தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணிருக்கிறத பார்க்க முடியுது. முழுமையான உரையாடல் வந்தாதான் அது என்ன ஆடியோ அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனா இந்த விவகாரத்தெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 வருஷமா நீங்க விசாரிச்சிருக்கீங்க. 2 வருஷமா விசாரிச்சு பாதிக்கப்பட்டது தலித் சமூகத்துடைய மக்கள். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, பாதிப்பை ஏற்படுத்தினதும் அதே சமூகத்துடைய மக்கள் தாங்கிறீங்க. அதுவும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களே அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்காங்கிறீங்க. இதுல பாதிக்கப்பட்டவங்கள அந்த இவங்க குற்றம் சாட்டுற நபர்களுடைய குடும்பத்தாரும் அடங்குறாங்க. இவருடைய மனைவியும் குழந்தைகளும் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்க. முத்துராஜா அவருடைய மனைவியும் குழந்தையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்க. தினேஷ் அவருடைய ஃபேமிலியில இருந்து அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்க. சோ தன்னுடைய ஃபேமிலிக்கே இவங்க கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத சிபிசிஐடி கொண்டு வர சொல்ல நீங்க நினைக்கிறத பாக்குறேன் நான். ஆனா இது பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சிபிசிஐடி சொல்றத எந்த வகையில ஏத்துக்க முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா
ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்றாரு, அதைத்தான் வந்து கனகராஜ் அவருடைய கம்ப்ளைண்ட்ல கொடுத்திருக்காரு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கிறதும் அதான் ஃபைல் பண்ணிருக்காங்க. டாக்டர் சொல்றாரு தண்ணீருடைய குறைபாடு, தண்ணீர்ல ஏற்பட்டிருக்கிற சில மாறுபாடுகள், குறைபாடுகள், தண்ணீர் கெடுதலான தண்ணீர் காரணமா தான் வந்து அவங்களுடைய மகளுக்கும் மனைவிக்கும் இந்த மாதிரி வாந்தியும் இதுவும் காய்ச்சலும் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கனகராஜ் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அப்போ இவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த வேங்கை வயல் தொட்டியில கலந்துருக்கிற தண்ணீருடைய சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிள் அன்னைக்கே வந்து சோதனை பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு குற்றவாளி யாருங்கிறத உடனே தெரிஞ்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இவங்க அதை பண்ணல அப்படிங்கறதான் பவானி பி மோகன் அவர்களுடைய குற்றச்சாட்டுமா அன்னைக்கு இருந்தது. அதை பண்ணாம அந்த தண்ணீரை வந்து முழுமையா அகற்றிட்டு அந்த நீர்த்தேக்க தொட்டி எப்படி இடிக்கணுங்கிறதுலதான் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர அந்த தண்ணியை பரிசோதிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய குற்றச்சாட்டுமா இருக்கு. அதனாலதான் வந்து வேங்கவேல் பகுதி மக்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் அவ்வளவு போராடினாங்க. 2 வருஷமா நீங்க இருக்கீங்க, எங்களை தான் நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுங்கிறீங்க, எங்களை தான் நீங்க வந்து சோதனை பண்ணணுங்கிறீங்க. ஆனா உண்மையான குற்றவாளி யாருங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கல. உங்களுக்கு என்ன எங்களை பார்த்தா பலியாடு மாதிரி தெரியலான்னு கேக்குறாங்க அவங்க. ஓகே ஓகே. இப்போ நீ சொல்றதுதான். பட் ஆனா வந்துட்டு இந்த முரளி ராஜா, சுதர்ஷன், முத்தையா, முத்துகிருஷ்ணன் பல பேரோட இந்த செல்போன்ஸ் எல்லாம் வந்துட்டு தடயவியல் பகுப்பாய்வெல்லாம் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. அதுல வந்துட்டு டெலிட் ஆன விஷயங்கள், போட்டோஸ், அந்த கான்வர்சேஷன்ஸுங்க, அந்த போன் கால்ஸுங்க இதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிட்டு அது என்னன்றது வந்துட்டு எல்லாம் அனலைஸ் பண்ண மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது போட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், அந்த ஆதாரங்கள், தடயவியல் அறிக்கை, சாட்சியங்களின் அறிக்கை, இப்ப இந்த வல்லுநர்களின் கருத்துகள், இது எல்லாமே வந்துட்டு பகுப்பாய்வு செஞ்ச பின்னதான் வந்துட்டு விசாரணை முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னுட்டுன்னு சொல்றாங்க. இப்ப முரளி ராஜா, சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன் இவங்க மீது வந்துட்டு புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றம் இந்த இறுதி அறிக்கையை வந்துட்டு தாக்கல் செய்யப்பட்டதா சிபிசிஐடி தன்னோட விளக்கத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ நினைக்கிற ஹரிஷ்? இவங்க சொல்றது வந்து ஆடியோ வந்து அவங்க போன் கால்ஸ் எல்லாம் நாங்க வந்து எடுத்து பார்த்தோம், எல்லா டீடைல்ஸ் நாங்க எடுத்துக்கோம், டவர் லொகேஷன்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணிருக்கோம். டவர் லொகேஷன்ஸ் ட்ராக் பண்றதுக்கு இது ஒன்றும் பெரிய கிரைம் வழக்கு எல்லாம் கிடையாது. இது வந்து கொலை குற்ற வழக்கெல்லாம் கிடையாது. இப்போ குற்றம் செஞ்சுட்டு ஒருத்தர் தப்பி ஓடி அதுக்கப்புறம் நீங்க டவர் லொகேஷன் வச்சு அவரை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இந்த வழக்குல இல்ல. ஏன்னா நீங்க சொல்ற 3 பேருமே அதே கிராமத்தை சேர்ந்தவங்க, அந்த இடத்துலயே தான் இருக்காங்க அவங்க. அப்படிங்கிறப்ப நீங்க டவர் லொகேஷன்ஸ் எல்லாம் இதை வந்து தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. 2வது போன் ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் நாங்க எடுத்தோங்கிறாங்க. அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் தான் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட ஊடகத்துல மட்டும் வெளியாயிட்டு இருக்கு. மத்த எந்த ஊடகத்துக்கும் அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் வரல. மத்த எந்த ஊடகமும் அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் வெளியிடல. ஒரே ஒரு ஊடகத்துக்கு மட்டும் தொடர்ச்சியா அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் வந்துட்டு இருக்கு, வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்துட்டு இருக்கு. அது ஏன் அந்த ஒரு ஊடகத்துக்கு மட்டும் கொடுக்கப்படுது? வேற எந்த ஊடகமே கிடையாது தமிழ்நாட்டுல. ஏன் அந்த ஒரு ஊடகத்துக்கு மட்டும் கொடுக்கப்படுது? தொடர்ச்சியா இந்த கவர்மெண்ட்டுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிற அந்த ஒரு ஊடகத்துக்கு மட்டும் ஆடியோ கிளிப்பிங்ஸ் கொடுக்கப்படுது. அந்த ஊடகத்தை சேர்ந்த எடிட்டர் உட்பட எல்லாருமே ஆளுங்கட்சியினுடைய ஆதரவாளர்களா தொடர்ந்து தங்களை காட்டிட்டு இருக்காங்க. சோ அப்படிங்கிறப்போ அந்த காரணத்துக்காகவே அந்த ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸும் வீடியோ கிளிப்பிங்ஸும் வந்து பகிரப்பட்டு வருது பார்க்க முடியுது. அண்ட் சிபிசிஐடி சார் தரப்புல இருந்து ஆடியோ கிளிப்பிங்ஸ் பகிர்ந்து இருக்காங்களா இல்லையாங்கிறது அவங்களும் இது வரைக்கும் விளக்கம் தெரிவிக்கல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நேற்று அறிக்கை கொடுத்திருக்காங்க, 2 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுலயும் கூட ஆடியோ கிளிப்பிங்ஸ் எப்படி ஷேர் ஆச்சுங்கிறதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கல, வீடியோ கிளிப்பிங்ஸ் எப்படி வெளியில வந்துச்சுங்கிறதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவங்க வாண்டடா இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இல்லைன்னா நாங்க வந்து இது எப்படி ரிலீஸ் ஆயிருக்குன்னு எங்களுக்கு தெரியல, இதை பத்தி நாங்க விசாரிக்கிறோம்னு ஒரு வார்த்தை சேர்த்திருந்தா அவங்கள தெரியாம இது வெளியாயிருக்கு, இல்ல வேற யாரோ ஒருத்தர் வெளியிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் எதுவுமே அதை பத்தி குறிப்பிடாத வச்சு நம்ம பார்க்கும்போது அவங்க வாண்டடா வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஆனா அது முன்னமே சொன்ன மாதிரி வெட்டி ஒட்டப்பட்ட ஆடியோ கிளிப்பிங்ஸ் தான் அது. முழுமையான உரையாடல் எங்குமே இல்லை. சுதர்ஷன் வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட பேசுறாரு. அவங்க அம்மா கிட்ட பேசுறது முழுமையான உரையாடல் வேணும். முழுமையான உரையாடல் இல்லாம நீங்க வந்து அவங்க கேட்டாங்கன்னா நீ ஒத்துக்காதன்னு சொல்ற அந்த கிளிப்பிங் மட்டும் எதை கேட்டா எதை கேட்பாங்க, எதை ஒத்துக்காதன்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க கேட்கறாங்கன்னா நீ ஒத்துக்காதன்னு இவங்க சொல்றாங்களாம். உடனே அது வந்து இந்த பையன் தான் தப்பு பண்ணிட்டான், உண்மையை நீ ஒத்துக்காதன்னு அந்த பையன் அவங்க அம்மா சொல்றாங்க, இப்ப எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்கன்னு உடனே திமுக ஐடிவிங்ல இருந்து ஒரு ட்வீட்ஸ் எல்லாம் பறக்குது. அப்படியே நம்ம என்னமோ 2 வருஷம் கழிச்சு இவங்க சாதிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 2 வருஷமா ஒண்ணுமே பண்ணல. 2 வருஷமாச்சு ஒரு விசாரணை நடத்திருக்காங்க. விசாரணையில என்ன முன்னேற்றம் இருந்திருக்குங்கிறது தான் ஹைகோர்ட்டுடைய கேள்வி. ஹைகோர்ட் வந்து தொடர்ச்சியா போன வருடம் ஏப்ரல்ல இருந்து தொடர்ச்சியா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளவு சாடி இருக்காங்க. இந்த வழக்குல நீங்க இது வரைக்கும் நீங்க ஒரு முன்னேற்றமும் இல்லை, நீங்க விசாரணை செய்யற முறை சரியில்லை,
இந்த வழக்கை ஏன் சிபிசிஐடி தரப்புல இருந்து நாங்க வந்து சிபிஐக்கு மாற்றக்கூடாதுங்கிறதுல இருந்து ஒவ்வொரு கேள்வியும் காவல்துறையை சாடிதான் இருந்தது. இதுக்கு மேலேயும் நம்ம தாமதிச்சோம் அப்படின்னா வழக்கு சிபிஐக்கு போயிடுமோ அப்படிங்கிற அச்சத்தின் காரணமா தான் இந்த ஃபைனல் சார்ஜ் ஷீட் நாங்க ஃப்ரேம் பண்ணிருக்கோங்கிறத தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது. ரெண்டாவது, குற்றம் செஞ்சவங்களும் பாதிக்கப்பட்டவங்களும் ஒரே தரப்பை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு இவங்களே வந்து பாதிப்பு ஏற்படுத்திக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களா? இப்போ இந்த முத்துக்காடு சேர்மேனுடைய ஹஸ்பண்ட பழி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. இவங்களுக்கு வர தண்ணீர்ல இவங்களே மனித மாயத்தை கலந்துட்டு இவங்களே பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி இவங்களே அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து இது என்ன வகையான விசாரணை எனக்கு புரியல. இல்ல, எனக்கு இன்னொரு விஷயம் தெரியணும். அந்த டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளவு? தண்ணி இருந்ததுக்கான அந்த டேங்கோட கெப்பாசிட்டி 10,000 லிட்டர் அப்படிங்கிறது கனகராஜ் அவர் கொடுத்த புகார்ல இருக்கு. ஓகே, இப்போ அந்த மலம் வந்துட்டு எவ்வளவு இருந்ததா அங்க சொல்லப்படுது? எவ்வளவு அளவு இருந்ததுங்கிறது இப்போ வரைக்கும் தெரிவிக்கப்படல. மனித மலம் எவ்வளவு கலந்திருந்ததுங்கிற அளவு இது வரைக்கும் தெரிவிக்கப்படல. ஆனா சுதர்ஷனும் மத்த ஊர்காரங்களும் சேர்ந்து அந்த தொட்டியை வந்து ஆய்வு செஞ்சப்போ மனித மலம் கலந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனுடைய சாம்பிள்ஸை வந்து அவங்க பாக்கெட்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கறத வந்து கனகராஜ் அவருடைய கம்ப்ளைண்ட்ல ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஓகே, சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. அதோடைய சாம்பிள்ஸ் ஊர்க்காரங்க எடுத்திருக்காங்க. காவல்துறையும் சிபிசிஐடி தரப்புல இருந்தும் அதை வந்து இன்னும் கலெக்ட் பண்ண மாதிரி எந்த தகவலும் இல்லை. அதை கலெக்ட் பண்ணல. அதை கலெக்ட் பண்ணியிருந்தா உண்மை அன்னைக்கே தெரிய வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் வழக்கறிஞர் பவானி பி மோகன் அவருடைய குற்றச்சாட்டாவே இருந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு டவுட், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இப்ப நம்ம பேசுறது வந்துட்டு ஏதோ ஒரு பக்கமாவே பேசுறாங்களோன்ற மாதிரி எல்லாம் சில கேள்விகள் எழும். நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ அந்த சாம்பிள்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணிருந்தாக்கா அவங்களே வந்துட்டு ஒரு முயற்சி எடுத்திருக்கலாமே, இது என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு. ஏன்னா போலீஸ் வசம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது அட்வொகேட்ஸுங்க யாருன்னா வந்துட்டு இது பண்ணிருக்கலாம். இப்போ திருமாவளவன் எல்லாம் வந்துட்டு அப்ரோச் பண்ணிருக்கலாம், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு. ஏன் யாருமே எந்த ஆக்ஷனுமே எடுக்காம இப்போ யாருன்ற அந்த கேள்வி மட்டும் வந்துட்டு சோசியல் மீடியால எல்லாம் ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ண முடியுது நம்மனால. அந்த ஊர்ல இருக்கிற இப்போ நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா, யாரோ செய்யட்டும்னுட்டு தான் ஒவ்வொரு இடத்துலயுமே எல்லாருமே வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன் அதை நாமளே செய்யக்கூடாதுன்றதுதான் என்னோட கேள்வி. திருமாவளவன் அவர்கள் இதுல ஏன் இறங்கல அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியா அறிக்கை மட்டுமே வெளியிட்டு வராரே தவிர இந்த விவகாரங்கள்ல தலித் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவங்களோட துணை நிற்கிறதுக்கு அவருக்கு முன் வரல அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் என்னன்னா கூட்டணி உடைந்து விடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு. அதனால அவர் வந்து நேரடியா களமிறங்கல அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஆனா மக்கள்கிட்ட தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் இருக்கு. இந்த பகுதி மக்கள்கிட்ட பேசியிருக்காரு. இன்னைக்கு கூட 2 விசிக நிர்வாகிகள் அங்க வந்து உண்ணாநிலை போராட்டம் நடத்த போய் கைதாகியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதன் தொடர்ச்சியா தான் வந்து அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. யாருமே வேங்கவேல் கிராமத்துக்குள்ள போகக்கூடாது வெளியாட்கள் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. சோ ஒவ்வொரு கட்சியும் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அதிமுக இருந்தும் எடுத்திருக்காங்க, விசிக இருந்தும் எடுத்திருக்காங்க, நிறைய பல்வேறு அமைப்புகள் தரப்புல இருந்து எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நீலம் பண்பாட்டு மையம் அவங்க சார்பிலையும் பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. பட் ஸ்டில் உண்மை என்ன அப்படிங்கிறது கண்டறிய முடியல யாராலையும். அண்ட் ரெண்டாவது, சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரு அப்படிங்கறத கண்டறியாம பாதிக்கப்பட்ட மக்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸை வந்து நாங்க எடுக்கணும், அவங்கள தான் நாங்க சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையும் சிபிசிஐடி தரப்பும் தொடர்ச்சியா பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து குற்றம் சொல்லிட்டு இருந்ததுனாலதான் யாருமே இதுல வந்து பெரிய அளவுல ஈடுபாடு காட்டல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நீ ஒரு விஷயம் சொன்ன, கூட்டணி அப்படி இருக்கு அப்படின்னுட்டு, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நான் சொல்றேன். நானு கூட்டணி தர்மம்ன்றது இருக்கணும். பட் வந்துட்டு அப்போ நம்ம அந்த கூட்டணி விஷயம் அப்படிங்கிறது நான் இந்த விஷயத்துல கார்த்தி சிதம்பரம் அவருடைய கருத்துல நான் ரொம்ப அப்படியே வந்து அவருடைய கருத்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்குன்னு நான் பாக்குறேன். கூட்டணி இருந்தாலும் ஆளுங்கட்சி என்ன தவறு செய்யுதோ அதை சுட்டி காட்டினாதான் கட்சி வளரும் அப்படிங்கிறது தான் கார்த்தி சிதம்பரம் சொல்ற ஒரு விஷயம். சோ அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கட்சியும் ஆளுங்கட்சி செய்யற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல தான் இருக்காங்க. நீங்க கூட்டணியா இருந்தாலும் கூட்டணி தர்மம்ங்கிறது வேற. கூட்டணிங்கிறது தேர்தல் மாறுபடும். தேர்தல் அப்பதான் நீங்க கூட்டணியா பயணிக்க முடியும். நீங்க கூட்டணியில இருக்கீங்கிறதுக்காக வந்து உங்களுக்கு வந்து எல்லா கான்ட்ராக்டையும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. நீங்க வரைக்கும் காங்கிரஸ்ல இருக்கவங்க எத்தனை கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, விசிக இருக்கவங்க எத்தனை கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. திருமாவளவன் அவர் வந்து
திமுக அமைச்சர்கள்ட்ட பேசுறாரு. அவருக்கு தனி சேர் கொடுக்குறாங்க. இவங்க ஒரு சேர்ல உட்காந்துக்கிறாங்க, சோஃபா சேர்ல உட்காந்துக்கிறாங்க. அவருக்கு பிளாஸ்டிக் சேர், தனி சேர் ஒதுக்குறாங்க. இதே விசிகாவை சேர்ந்த ஒரு நிர்வாகி, அவருடைய பேரை கூட நான் சொல்ல விரும்பல, அவர் ஒரு நிர்வாகி, மூத்த நிர்வாகி. அவர் கருணாநிதி அவர்களுடைய காலத்துல நாங்க கூட்டணியில இத்தனை தொகுதிகள் கேட்டோம், இத்தனை தொகுதிகளா நீங்க போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி எங்களை நாய் மாதிரி பார்த்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகத்துல அவரே சொன்னார். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நிர்வாகி தான் அவரு. அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. ஆனா அவர் சொன்னதுதான் அது. எங்களை ஒரு நாய் மாதிரி நடத்தினாங்க அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. ஒரு ஊடகத்துல உட்கார்ந்து சொன்னாரு. சோ திமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளை இப்படிதான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க கூட்டணி உடஞ்சிரும்னு திமுக அரசு பண்ற தவறுகள் எல்லாம் நீங்க சகிச்சுக்கிட்டு மக்களோட நிக்க அப்படின்னா அதுக்கான பாடம் உங்களுக்கு தேர்தல் நேரத்துலதான் புகட்டப்படும். 5 வருஷத்துக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமை இருக்கு மக்களுக்கு. பொழுதன்னைக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிறதுக்கு அவங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில பிறக்கல யாரும். ஈரோடு கிழக்கு தொகுதியில தான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும். வேட்பாளர் ஜெயிப்பாரு. அப்புறம் திடீர்னு ஒரு மரணம் நிகழும். மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வரும். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தேர்தல் நடத்துவாங்க. மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வரும். இதெல்லாம் ஈரோடு கிழக்கு மட்டும்தான் சாத்தியம். இல்ல அது மரணம் விமர்சிக்க வேண்டாம் நினைக்கிறேன் நானு. உங்களுக்கு ஒரு வேட்பாளர் ஒரு எம்எல்ஏ இறந்துட்டார் அப்படின்னா அந்த தொகுதியில அவருக்கு அடுத்த இடத்துல அதிக வாக்குகள் பெற்றவருக்கு எம்எல்ஏ பொறுப்பை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நீங்க வரணும். தொடர்ச்சியா நீங்க இடைத்தேர்தல் நடத்திக்கிட்டே போனீங்கன்னா ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் தள்ளாடிட்டு இருக்கு. பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுக்க சொல்லி கேட்டதுக்கு எங்கிட்ட சுத்தமா நிதி இல்லைன்னு சொன்ன கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட். துரைமுருகன் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஓப்பனா போய் தேர்தல் வரட்டும், தேர்தல் நேரத்துல நாங்க கொடுப்போங்கிறார் சட்டமன்றத்துல. சோ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம இடைத்தேர்தல் அவசியமானு தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இந்த வேங்கை வயல் விவகாரத்துல நீங்க இன்னும் கூடுதலா செலவு பண்ணி நீங்க இன்னும் சிபிசிஐ கூடுதல் பவர்ஸ் கொடுத்து அவங்களுடைய செலவினங்களுக்கு நீங்க கூடுதலா அமௌண்ட் ஒதுக்கி அவங்களுடைய ஃபைண்டிங்ஸ்க்கு இன்னும் நீங்க உதவி இருந்தீங்க அப்படின்னா இந்த விவகாரம் இன்னும் அழகா கண்டறியப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்க கொடுக்குற அவசரம், நீங்க எதிர்கட்சி தரப்புல இருந்து பிரஷர் கொடுக்குறாங்க, யாரும் கண்டுபிடிங்க நீங்க உங்களுடைய கட்சிக்கார தரப்புல இருந்து கொடுக்குற அழுத்தம் காரணமா அவங்க எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி ஆக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ சிபிஐ கிட்ட போனா மட்டும் இந்த வழக்கு என்ன ஈஸியா முடிஞ்சிருமா என்ன? சிபிஐ எத்தனை வழக்குகளை பெண்டிங்ல வச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே இல்ல இப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இது ஒரு போலீஸ்ல இந்த விசாரணை நடக்குது. சிபிசிஐடி ஹெல்ப்போட எல்லாமே எல்லா அனலைசேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல என்ன சொல்றது, ஒரு சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களை பத்தி பேசுறேன் நான். எல்லாரையுமே சொல்லல, எல்லா யூடியூபும் நான் பேசல நானு. இந்த பொழுதுபோக்குக்காக இல்ல என்ன சொல்றது, மக்களை திசை திருப்பும் அந்த லஞ்ச லாவண்யங்களோடு விளையாடும் ஒரு சிலரால ஆரம்பிக்கப்படும் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, போயிட்டு அவங்க கிட்டயே சம்பந்தப்பட்டவங்க கிட்ட ஏதோ பேட்டி எடுக்கிறேன்னுட்டுன்னு அவங்க ஏதாச்சும் மேனிபுலேட் பண்றாங்களா அப்படின்ற சந்தேகம் வருது. ஓகே நீங்க ஒரு விஷயத்த நீங்க இது பண்றீங்கனாக்க ஓகே, பட் ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணி மண்டையன்றத நிறைய பார்க்க முடியுது. இப்போ எல்லா விசாரணையிலயும் பார்க்க முடியுது. அதே போல என்ன சொல்றது, ஒரு முதலமைச்சருக்காகட்டும் துணை முதலமைச்சருக்காகட்டும் அவங்க வேலையை அவங்க எல்லாம் ப்ராப்பரா அவங்க செய்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அவர்களின் பெயரை மிஸ்யூஸ் செய்து சில யூடியூபர்கள் நடமாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களால ஒரு கட்சிக்கான பேரே கெட்டு போகுதுன்றது அரசுக்கே இன்னும் தெரியாம இருக்குன்றதுதான் ரொம்ப நகைப்புக்குரிய விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க அமைதியா இருக்காங்களா? இல்ல கண்டிப்பா தெரியாம இருக்கணும். ஏன்னா தான் தான் ஒரு சேனல் ஆரம்பிக்க சொல்றேன்னு சொல்லிட்டேன்னு ஒருத்தருக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் சொல்றது அதெல்லாம் ரொம்ப இது. இப்போ எனக்கு தெரிஞ்ச மோசமா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே அது அந்த மாதிரி வேணா பேசிக்கலாம். பட் ஆனா அரசுக்கு கண்டிப்பா தெரியாது இவங்க என்ன பண்றாங்க. இப்ப முதலமைச்சர் எங்க போறாரு வராருன்றது ஒரு இது வந்துடும் நம்மளுக்கு முன்னாடியே, இந்த டைமுக்கு இங்க போறாரு அங்க போறாருன்னு. இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க கூட க்ளோஸ் ஆயிருக்கிறவங்க கிட்ட கேட்டு வாங்கி ஷேர் தெரிஞ்சுக்கின்னு அந்த இடத்துல போயிட்டு ஒரு முதலமைச்சர் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கினாக்கா நானும் முதலமைச்சரும் ரொம்ப க்ளோஸ், நான் சொல்றதெல்லாம் அவர் செய்வாரு, இந்த சேனலுக்கே அவர் தான் ஃபண்டு கொடுக்குறாரு
அப்படின்ற மாதிரி இப்ப முதலமைச்சர் சொல்ல முடியாது, அதனால துணை முதலமைச்சர் கொடுக்கிறாரு, இல்ல பல மினிஸ்டர்ஸ்ங்களை சொல்லி திமுகல இவங்க கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தயாநிதி மாறன் சார் பேரெல்லாம் கூட வந்தது. அப்ப நான் அவங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன், நான் இது இந்த மாதிரி பேரெல்லாம் டிராக் ஆகுதுன்ற மாதிரி சொல்றேன். அவங்களுக்கு தெரியாது, இந்த விஷயங்களே தெரியாது. இப்ப இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள நுழைஞ்சி வந்து எல்லாத்தையும் குழப்பி விடுறாங்களோ, எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு இவங்களோட ஏதோ ஒண்ணு என்ன சொல்றது, இவங்க ஒரு வழிவகுத்துட்டு அது அந்த பக்கம் கொண்டு போறதுக்காக வந்துட்டு மக்களை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்றாங்களோ, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்குதுன்றத நான் சொல்ல வரேன். சோ மீடியாக்கள் வந்துட்டு தயவு செய்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துட்டு உண்மையான குற்றவாளி யார், முதல் அதுக்கு என்ன செய்யணும். இப்ப நம்ம இந்த 2 வருஷம் கழிச்சு நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப இன்னைக்குதான் நம்ம பேசுறோம். ஆக்சுவலி இந்த 2 வருஷம் கழிச்சு நம்ம பேசுறப்ப என்ன சொல்றோம், அந்த தண்ணியை எடுத்திருந்தாலே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். அப்ப ஏன் வந்துட்டு எந்த மீடியாவும் இனிஷியேட் பண்ணல, அத ஏன் யாருமே இனிஷியேட் பண்ணல? எத்தனை அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, ஏன் இனிஷியேட் பண்ணல? எத்தனை அட்வொகேட்ஸுக்கு இல்ல அந்த தலித் இனத்தோட மக்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட ஏன் இனிஷியேட் பண்ணல, ஏன் அவங்க பண்ணல? These are all the questions to be answered. பட் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரிப்ளை இல்லாம இருக்குன்றதுதான் வந்துட்டு கால கொடுமைன்னுட்டுன்னு சொல்லணும். என்ன பணி அப்படின்னா, மீடியாக்கள் வந்து அவங்க மீடியா ட்ரையல் நடத்துறதுல மட்டும்தான் குறியா இருக்காங்க. குற்றவாளி யார் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது அவங்களுடைய வேலை இல்ல, அது அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை டிஆர்பி. டிஆர்பி தேவை அப்படின்னா மீடியா ட்ரையல் பண்ணி இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு ஒரு தகவலை பரப்பி விட்டுறதோட சரி. விசாரிக்கிற சிபிசிஐடியோ இல்ல காவல்துறை தரப்போ மீடியா சொல்றதையும் கவனத்துல எடுத்துக்கணும், அவங்க போற கோணத்தையும் கவனத்துல எடுத்துக்கணும். 2 கோணத்தையும் விசாரிச்சு எது சரியான விசாரணை கோணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுல அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போனாதான் வந்து குற்றவாளி கண்டுபிடிக்க முடியும். மீடியா சொல்றாங்க, மீடியால இவங்களை தான் போர்ட்ரை பண்றாங்கிறதுக்காக இவங்க குற்றவாளின்னு சொல்லி சிபிசிஐடியோ காவல்துறையோ சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு மீடியா ட்ரையலே பரவாயில்ல, காவல்துறையும் சிபிசிஐடியும் தேவையில்லை. இல்ல வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் நான் வந்துட்டு எல்லா மீடியாவும் சொல்லல, தெளிவா சொல்றேன் நானு. சம் கூட இல்ல, 1 or 2 சேனல்ஸ்ன்றத சொல்றேன். சேனல் எல்லாம் கிடையாது, அவங்க சும்மா பொழுதுபோக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. கொடநாடு மேட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொடநாடு மேட்டர்ல அந்த கேஸோடைய ஹியரிங் ஒவ்வொன்றுக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 2021 அக்டோபர் வரைக்குமான ஹியரிங் வரைக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு ஹியரிங்லயும் அங்க என்ன நடந்துச்சு, யார் ஆஜரானாங்க, என்ன விசாரிக்கப்பட்டது, யாரெல்லாம் விசாரிக்கப்பட்டாங்க, என்ன வாதங்கள் வைக்கப்பட்டதுல இருந்து எல்லாமே நான் வந்து அவ்வளவு உன்னிப்பா கவனிச்சு ஒவ்வொரு தகவலையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஆனா ஒரு ஊடகம் இப்போ இந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் வெளியிட்டு அதே ஊடகம் அவங்க வந்து இந்த மீடியா ட்ரையல் நடத்துறேன்னு சொல்லி கொடநாடு சம்பந்தப்பட்ட மேட்டர்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு 1 hour டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 1 hour டாக்குமெண்ட்ரியில கிட்டத்தட்ட கோர்ட்ல என்னெல்லாம் பேசப்பட்டதோ அதை மட்டும் சொல்லிட்டு இவங்களோட தொடர்புல இருக்காங்க, இவங்க குற்றவாளி ஏற்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு கோணத்துல முடிச்சுட்டாங்க. ஓகே. ஆனா சிபிசிஐடைய விசாரணை அங்க என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, இப்போ சசிகலா அவங்ககிட்ட வந்து அந்த கொடநாடு எஸ்டேட் அவங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறதுனால சசிகலா அவங்ககிட்ட விசாரிக்கணும்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் எல்லாம் கேட்கிறப்போ, குற்றம் சாட்டப்பட்டவங்க அந்த குற்றம் நடந்த இடம் வந்து அவங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறதுனாலும் அதுக்காக வந்து நம்ம விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதுதான் சிபிசிஐடைய வாதமாவே இருந்தது. இப்போ ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க, சசிகலா அவங்ககிட்ட விசாரிக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட விசாரிக்கலாம், விசாரிக்கிறது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டப்பவும் இப்பவும் கூட அவங்க வந்து இந்த நீலகிரி கோர்ட்ல சொல்லியிருக்காங்க, விசாரிக்க வேண்டிய அவசியம் இப்போது எழவில்லை, எழும்போது நாங்க விசாரிப்போம் அப்படிங்கறதான் சிபிசிஐடைய வாதமாவே இருக்கு. அவங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதைத்தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஆனா ஊடகங்கள்ல என்ன வருது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடநாடு கேஸுக்கும் தொடர்பா எடப்பாடி பழனிசாமி குற்றவாளி ஆக்கப்படுகிறாரா, திமுக எடப்பாடி பழனிசாமி வைத்து கொடநாடு வழக்கை முடிக்க பார்க்கிறதா, இதுதான் தலைப்பவர். ஏன்னா அவங்களுக்கு வந்து பரபரப்பு தேவை, டிஆர்பி தேவை, அதுக்காக என்ன பயன்படுத்தணும் பயன்படுத்திக்கிறாங்க. இல்ல தட்ஸ் ஃபைன். எடப்பாடி பழனிசாமியை வச்சு முடிக்க திமுக எத்தனைக்கிறதா அப்படின்னுட்டு நான் வந்துட்டு அவங்க வந்த புதுசுலயே செய்திருக்க முடியும். ஏன் இவ்வளவு நாள் செய்யலன்ற ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கு. ஏன் இன்னும் பண்ணலன்னுட்டு அதிமுகல இருக்கிற அது அதிமுகல தான் 2-3 கோஷ்டிகள் இருக்காங்கல்ல, எல்லாருமே வந்துட்டு ஏன் இன்னும் எடப்பாடி அதிமுகங்கிறது ஒண்ணு, கோஷ்டியா இருக்கிறது தனி. அதிமுகங்கிறது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்ங்கிறது எடப்பாடி பழனிசாமி. கோஷ்டிகள் வேற, கோஷ்டிகள்ங்கிறது வந்து பிரிஞ்சிருக்கிறவங்க, அவங்க வந்து ரிபல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லலாம்.
அவங்க தனி. அது ஓபிஎஸ் ஒண்ணு இருக்காரு, டிடிவி தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டு நானும் அதிமுக காரன் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டாண்ட்ல போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சசிகலா அவங்க ஒரு ஸ்டாண்ட் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வழக்குகள் அவங்க அவங்க போட்ட வழக்குகள் எல்லாம் தள்ளுபடியாகி அப்பீல் போட்டிருக்காங்களே தவிர எந்த வழக்கையும் எடப்பாடி பழனிசாமி தவறு செஞ்சுட்டாரு, எந்த எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தவறாக கைப்பற்றி விட்டாருன்னு எங்கேயுமே எந்த கோர்ட்டும் ஆர்டர் போடல. தேர்தல் ஆணையம் அதை வச்சுதான் உறுதி பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி வசம் தான் அதிமுக இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால அதிமுகங்கிறது இபிஎஸ் வசம் இருக்கிறது தான். இவங்க ரிபல் பார்ட்டிஸ். ஓகே ஓகே இப்ப நான் சொல்ல வரேன். நானு இப்போ ஒரு விஷயத்த விஷயமா எடுத்துட்டு போகலாம், இல்ல அனுமானமா எடுத்துட்டு போகலாம். இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட முடிக்கிறது அதுல எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல, அதுல எனக்கு உடன்பாடு உண்டு. பட் நான் என்ன சொல்றேன்னா, சம்பந்தப்பட்ட மனிதர்களிடமே போயிட்டு திசை திருப்பி இப்படி கேட்டாங்களா, அப்படி கேட்டாங்களா, அடிக்கிறேன்னு சொன்னாங்களானாக்கா, ஓ அடிக்கிறேன்னு சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆமான்னு சொல்லுவான். சோ அடிக்கிறேன்னு சொன்னாங்களா, உனக்கு வீட்டுல இருக்கிறவங்கள மிரட்டினாங்களா அப்படின்னுட்டுன்னு நம்ம அவங்க சொல்ல வேண்டிய பதில நாமளே கேள்விகளா அவங்களுக்கு கொடுக்கறப்ப அவங்களுக்கு பேச தெரியாது. ஏன்னா இப்போ சிட்டில இந்த பிளாக்மெயில்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் மென்டாலிட்டி எல்லாம் வேங்க வயல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எல்லாம் இன்னோசென்டா இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க. அப்படி இருக்கும் போது அவங்கள போயிட்டு மேனிப்புலேட் பண்றாங்க, ஒன்னு ரெண்டு யூடியூப் சேனல் போய் மேனிப்புலேட் பண்றாங்கன்றதான் நான் நீங்க சொல்ல வரேன். சோ லெட்ஸ் சே இது எப்படி இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதா, இல்ல இதுதான் முடிவான்றத பாப்போம். என்ன பொறுத்தவரை இந்த வேங்கவேல் விகாரத்துல நீங்க சிபிசிஐடி விசாரணை தாண்டி சிபிஐ விசாரணைக்கு அனுப்பிச்சாலும் இதே நிலைதான் நிக்க போகுது. அதை இன்னும் கூடுதல் அவகாசம் எடுத்துக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கு. எப்படி பெண்கள் தொடர்புடைய பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் நீதிமன்றமே தானா ஒரு விசாரணை குழு அமைக்கிறாங்களோ அது போல நீதிமன்றம் தானா முன் இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற இப்போ அந்த ஹைகோர்ட் கேஸ்ல ஒரு விசாரணை குழு போட்டு அவங்க இந்த வழக்கை விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னா அது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா இந்த விவகாரத்துல பாதிக்கப்பட்டவங்களும் குற்றம் சாட்டப்பட்டவங்களும் ஒருத்தரே அப்படிங்கிறது தான் சிபிசிஐடி வாதம். இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லப்படுறது அவங்க பாதிக்கவே படல, அவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கறத சிபிசிஐடி வாதமா இருக்கு. ஆனா உண்மை அது கிடையாது அப்படிங்கிறது அவர் கனகராஜ் அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்டா இருக்கு. கனகராஜ் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அவர் தான் சொல்றாரு, என்னுடைய மகள் மருத்துவமனையில் அட்மிட்டா இருக்காங்க, நான் டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தா எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்றாரு அவரு. சோ அப்ப டாக்டர்ஸ் தவறா சொல்லிட்டாங்களா, இல்ல புதுக்கோட்டையில இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் படிக்காம இருக்காங்களா? சிபிசிடி போலீஸ் விசாரணை நடத்திருக்காங்க, அவங்க வேங்கவேல் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே போய் சொல்றாங்க அப்படின்னு சிபிசிடி போலீஸ் சொல்றாங்க அப்படின்னா இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் போய் சொல்றாங்கன்னு அர்த்தம் ஆயிடும். புதுக்கோட்டையில இருக்கிற எல்லா டாக்டர்ஸுமே போய் சொல்லுவாங்களா, இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் எல்லாம் போய் சொல்லுவாங்க? விசாரணையின் கோணம் தவறா இருக்கு. அவங்க இந்த வழக்கை எப்படியாவது முடிச்சே ஆகணும், இல்லைன்னா இந்த வழக்கு சிபிஐ வசம் போயிடும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமா இருந்துட்டு இருக்கு கவர்மெண்ட் கிட்ட. இந்த வழக்கை எப்படியாவது நம்மளே முடிச்சாகணும் அப்படிங்கிற அந்த அவசரத்தின் காரணமா இந்த மாதிரி பண்றாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் தொடர்ச்சியா எழுந்துட்டு இருக்கு. இந்த வழக்கை சிபிஐக்கும் ஒப்படைக்காம சிபிசிஐடியும் விசாரிக்காம நீதிமன்றமே ஒரு விசாரணை அமைப்பு எஸ்ஐடி போட்டு விசாரிச்சா இன்னும் பெட்டரா இருக்கும். அதுவும் நீதிமன்ற நேரடி கண்காணிப்புல இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அண்ணா நகர் சிறுமி விவகாரமாகட்டும், அண்ணா பல்கலை விவகாரமா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த அண்ணா பல்கலை விவகாரத்துல வழக்கனுடைய தகவல்களை வெளியில சொன்னார் அப்படிங்கிறதுக்காக கமிஷன் மேல் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டு இப்ப வரைக்கும் அந்த கமிஷன் அப்படியே தான் இருக்கு. அப்பீல் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். கமிஷனர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது, கமிஷனர் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு. கமிஷனர் தான் வழக்கினுடைய அத்தனை விவரங்களையும் ஊடகங்களுக்கு சொன்னார். இந்த மாதிரியான வழக்குகள்ல சம்பந்தப்பட்ட மாணவியுடைய பேர் உட்பட எதுவுமே வெளியில வரக்கூடாது, மாணவி பாதிக்கப்பட்ட விவரங்கள் எதுவுமே வெளியில சொல்லக்கூடாது. குறிப்பா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணுமே தவிர குற்றவாளி தொடர்புடைய எந்த தகவலும் வெளியில வரக்கூடாது அப்படிங்கறதுதான் சட்டம். ஆனா எல்லாத்தையும் ஓப்பனா வெளியில சொன்னது கமிஷனர் தான். ஆனா இப்போ என்ன போயிருக்காங்கன்னா அப்பீல் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. கமிஷனர் எந்த தவறும் பண்ணல, எஃப்ஐஆர் தானாவே வந்துருச்சு, வெளியில வந்துருச்சுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போயிட்டு இப்போ இங்க 6 போலீஸ் ஆபீசர்ஸ் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னுமே என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்சா நல்லா இருக்கும். நீங்க இப்போ நீங்க தவறுகளை திருத்திக்கிட்டா மட்டும்தான் 2026 நீங்க குறிப்பிட்ட அளவாவது சீட் வாங்க முடியும். இல்ல அப்படின்னா அதுவும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால அது எப்படிப்பட்ட ஆப்போசிஷன் அமைய போகுது, உங்களுக்கு அகேன்ஸ்டா எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைய போகுதுன்னு தெரியாது. எப்படிப்பட்ட கூட்டணி வேணும்னாலும் அமையலாம் திமுக எதிராக. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் மக்கள் அவ்வளவு குதிச்சு போயிருக்காங்கன்னு பார்க்க முடியுது.
சோ அதனால திமுக அரசு முடிந்த அளவு இந்த வழக்கை வந்து நீதிமன்றத்திட்ட கொடுத்து நீதிமன்றமே ஒரு எஸ்ஐடி போடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புல இருந்து கேட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு பாக்குறேன். அப்படி இல்லைன்னா நீதிமன்றமா தானா அது முன் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பா பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றத பார்க்கலாம். பட் இது முடிவா இருக்காதுன்றதுதான் என்னோட அனுமானம். சோ லெட்ஸ் see what's going to happen அப்படின்றத பார்த்துட்டு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாக்கா பேசுவோம் ஹரிஷ். கண்டிப்பா. நன்றி. நன்றி.